இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பால் மிக்கி மற்றும் அவருடைய தோழர்கள் ஜப்பானிய தேசத்தினுடைய மறைசாட்சிகளுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, ஜப்பான் தேசத்துல 16வது நூற்றாண்டுல 26 பேர்களை அங்கு ஆட்சி செய்த கொடுங்கோல் அரசன் ஒருவன் மறைசாட்சியாக 26 பேரை சிலுவையில அறைந்து கொன்றான். இன்னும் சிலரை வாளால் வெட்டியும் கொன்றான் என்று தான் வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். இந்த 26 பேர்ல புனித கொன்சாலோ கர்சியா என்கிற ஒரு புனிதரும் அடங்குவார். இந்த புனிதருடைய தந்தை போர்த்துகீசியர், இவருடைய தாய் ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். இவருடைய தந்தை கோவாவில் பணி செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த கொன்சாலோ கர்சியா என்பவர். இவர் சேசு சபையில குருவாக திருநிலைப்படுத்த ஆசைப்படுகிறார். இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்காததால பிரான்சிஸ்கன் துறவு சபையில 3வது துறவு சபையில சேர்ந்து சகோதரராக இவர் பணி செய்தார். மணிலா, பிலிப்பைன் தேசத்தில் இருக்கிற மணிலாவில் இவர் பணி செய்தார். அதற்கு பிறகு ஜப்பான் தேசம் சென்று அங்கே ஜப்பானிய மொழியை கற்றுக்கொண்டு மக்களுக்கு இறை வார்த்தை அறிவித்தார். இயேசுவனுடைய அன்பிற்கு சாட்சியாக விளங்கினார். அப்பொழுது அங்கு ஆட்சி செய்த அரசன் கிறிஸ்தவர்கள் அரசுக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள் என்று கூறி இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்பி கொண்டிருந்த 26 பேரை சிறைச்சேதம் செய்து அவர்களை சிலுவையில் அறைந்து கொண்டான். அவர்களில் ஒருவர் தான் இந்த புனித கொன்சாலோ கர்சியா என்பவர். அன்புமிக்கவர்களே, இவருக்கான சிலுவையை அடைந்த உடனேயே ஆற தழுவி அதை கட்டி முத்தமிட்டு வரவேற்றார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி மறிக்கிற வரையிலும் இறை புகழ் பாடி மறித்தார் இந்த புனித கொன்சாலோ கர்சியா என்று இவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறித்து ஜப்பானிய தேசத்துல இன்றைக்கு கிறிஸ்தவம் வளர்வதற்கு ஒரு வித்தாக அமைந்தவர்கள் தான் இந்த 26 மறை சாட்சியர்களும். இவர்களைப் போல நம்முடைய வாழ்வால் நாமும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்திட இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல புனித திருமுழுக்கு யோவானுடைய மறைசாட்சியம் அல்லது கொலை செய்யப்பட்டதை பற்றி தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிகழ்வுல 2 விதமான பாடங்களை 2 விதமான நபர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானை பற்றி நம்ம பல்வேறு மறைவுரைகளில் நம்ம கேட்டு இருக்கிறோம், வாசித்து இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 2 வார்த்தைகளில் திருமுழுக்கு யோவானிடமிருந்து நமக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, திருமுழுக்கு யோவானுக்கு இருந்த இறை நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கையில் விளைந்த மனதிடன். இவை 2மே அவர் மறை சாட்சியாக அல்லது உண்மைக்கு சான்று பகர்வதற்காக தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்கிற அளவுக்கு மன துணிவை பெறுவதற்கு உதவியது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அப்படி என்றால் திருமுழுக்கு யோவானுக்கு இருந்த இறை நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கையில் விளைந்த மனதிடன் அல்லது உண்மைக்கு சான்று பகர்கிற மனதிடன் என்பது. அன்புமிக்கவர்களே, அன்றாட வாழ்க்கையில உண்மைக்கு சான்று பகர்வதற்கு பல்வேறு சவால்களை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்த இந்த ஒரு காலகட்டத்திலேயே உண்மைக்கு சான்று பகர்ந்த அருட்சகோதரி புனித ராணி மரியா, அருட்தந்தை புனித ஸ்டான் சுவாமி, இவர்களை நம்ம நினைவுக்கு கொள்ள வேண்டும். கடைசி வரையில பொய்யுக்கும் புரட்டுக்கும் சமரசம் செய்யாத, அநீதிக்கு வளைந்து கொடுக்காத, உண்மைக்கு சான்று பகர்ந்த புனிதர்களாகத்தான் இவர்களை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டி கொள்வதற்காக ஆணையிட்ட ஏரோது அரசன். அன்புமிக்கவர்களே, அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாய் மனிதர்கள் முன்னிலையில பாராட்டு பெற விரும்பி மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு அஞ்சி நடந்ததால அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை தான் தற்பெருமையிலும் ஆணவத்திலும் அவனை வளர்த்தெடுக்கிறது. அதனால தான் இப்பேற்பட்ட கொடும் பாவத்தை திருமுழுக்கு யோவானை சட்டத்திற்கு புறம்பாக அநீதியாக கொலை செய்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அநீதியான ஒரு முடிவை எடுப்பதற்கு தூண்டியது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ஆகவே கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு சூழல், மனிதர்கள் முன்னிலையில பாராட்டையும் மனிதர்கள் முன்னிலையில விளம்பரத்தையும் தேடுகிற ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு அவனை விளம்பர விரும்பியாக, சுயநலவாதியாக, ஆணவக்காரனாக, தற்பெருமை உள்ளவனாக அவனை மாற்றி இன்றைக்கு இந்த பாதக செயலை செய்வதற்கு தூண்டி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏரோதை போல இருந்தால் நாமும் இந்த முடிவைத்தான் எடுப்போம் என்பதை இன்றைக்கு எச்சரிக்கையாக இறைவன் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். இந்த நாட்களில ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லப்படுகிற அமெரிக்க நாட்டை சார்ந்த
குழந்தைகள் பாலியல் குற்றவாளி, அவனை பற்றி தான் இன்னைக்கு அதிகமாக நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவனை சிறையில் அடைப்பதற்கு முன்பாக அவனிடத்துல ஒரு நிருபர் கேட்கிறார், நீங்க செய்திருக்கிற இந்த பாதக செயல், இந்த மாபெரும் பாவச் செயல், ஆயிரம் சிறு குழந்தைகளை பாலியல் வக்கிரத்திற்கு உட்படுத்திய இந்த ஒரு செயல் உங்களை சாத்தானின் மறு உருவமாக காண்பிக்கிறது. இது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த மனிதன் சிரித்து கொண்டே சொன்ன பதில் ஆம் என்று சொல்லியிருக்க வேண்டும், அல்லது இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். அதற்கு அந்த மனிதர் சொன்ன பதில், தினமும் கண்ணாடியில் என் முகத்தை நான் பார்க்கிறேன். இதுதான் அவர் சொன்ன பதில். அன்புமிக்கவர்களே, பணத்தாசைக்காகவும் விளம்பரத்துக்காகவும் உலக தலைவர்கள் எல்லோருமே என்னுடைய நண்பர்கள் என்று கூடிக்கொள்வதற்காகவும் ஆயிரம் குழந்தைகளை பாலியல் வக்கிர துன்புறுத்தலுக்கு உட்படுத்தின இந்த சாத்தானின் மறு உருவமாகிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொன்ன பதில் தான் இது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இந்த மனித வாழ்க்கையில நாமும் மனிதர்கள் பார்வையில விளம்பரம் தேட விரும்பினால், மனிதர்களிடத்துல பெருமை பாராட்ட விரும்பினால், அல்லது தற்பெருமைக்காக அலைந்தால், வீண் விளம்பரத்திற்காக அலைந்தால், நாமும் ஏறுவதை போல இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனை போல மனித வாழ்க்கையில பாவிகளாகத்தான், ஆண்டவர் திருமுன்னிலையில மிகப்பெரிய குற்றவாளிகளாகத்தான் விளங்குவோம் என்பதையும் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு, திருமுழுக்கு யோவானை போல இறை நம்பிக்கையில் உறுதியாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் உண்மைக்கு சான்று பகர்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.